here they have given marks x and y 48, 33, 40. They have given the marks. X represent any subject, for example maths. Y represent any subject, for example science. Okay, take like this. First person get 48 marks in maths, same person get 13 marks in science. Like that, 33 marks in maths is second person, 33 marks in maths subject and 13 marks in science subject. Likewise, ஒரு 10 number of candidates நம்ம compare பண்ண போறோம். தெரியுதா? So here we have to compare the x and y, that's maths and science. அது வந்து maths science ன்றதுல simple x and y they have given. We have to arrange the rank order. தெரியுதா? இந்த rank orderல first arrange பண்ண போறோம். highest mark வந்து rank 1 கொடுக்க போறோம். இது வந்து highest mark என்னது? first data. x ஓட highest mark வந்து 65, rank 1. second rank வந்து என்னது? 57 மார்க் எடுத்துறோம். அது வந்து rank 2. next வந்து என்னது? 48 rank 3, 40 rank 4, 33 5. வேற அடுத்தது rank 7 இருக்குது 16. பட் 16 என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது. இது 7th rank ரிப்பீட் ஆகுது. அடுத்தது 16 8th rank ரிப்பீட்டட். அடுத்தது இங்க ஒரு 16 9th rank. So 16 repeated 3 times. So 7th rank plus 8th rank plus 9th rank divided by 3 times நால 3 equal to என்ன வருது? 8. So அந்த 16ங்கற மார்க் வந்து rank என்ன கேரி பண்ணுது அப்படினா 8. இங்கே 8, இங்கே 16 இருக்குது. So அதுவும் என்னது? 8. நெக்ஸ்ட் அடுத்தது 9th rank. சாரி 9th வராது. 7th 8th 9th வந்து ஓவர். அது போல என்ன வரும்? 10th rank வந்து 9 மார்க்ஸ் வந்து 10th rank. அதோட ஃபர்ஸ்ட் டேட்டா ஓவர். நெக்ஸ்ட் அடுத்தது y. ஃபர்ஸ்ட் மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் இங்க வருது 24 தான். சோ ஃபர்ஸ்ட் ரேங்க். அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் ரேங்க் இங்க வருது. what is the second rank? 20 செகண்ட், 19 தேர்ட். அடுத்தது வேற நெக்ஸ்ட் ஒன்னு 30th சாரி 15th 4. 13th வந்து பாரு ரிப்பீட் ஆகுது 1 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. 13th எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ். சோ அது எத்தனாவது ரேங்க்? 13th 5th and 6th. so 5 plus 6 2 times repeatனால 2. so அதோட வேல்யூ 5.5. so 13 repeated twice, so it carries the rank 5.5 5.5. okay, அப்ப பாரு நெக்ஸ்ட் அடுத்து 5 6 ஓவர். அடுத்து 7th rank 9 carries the 7th. அது நெக்ஸ்ட் அடுத்து 6 வந்து என்ன ஆகுது? ரிப்பீட் ஆகுது 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. so 6 வந்து எத்தனாவது ரேங்க்? ஆக்சுவலா 8th rank. 6 இது 8th, இந்த 6 வந்து என்ன வரும்? 9th. அப்ப 8 plus 9 என்ன வரும்? divided by 2 போடணும். 8 plus 9 divided by 2. அப்ப 8.5. so 8.5 இந்த ரெண்டு ரேங்கும் ஷேர் பண்றாங்க. தெரியுதா? அதுக்கு பிறகு 8th to 9th rank கம்ப்ளீட் ஆயிட்டு 10th rank இருக்கு. அது 4th வந்து 10th rank கேரி பண்றது. இதுதான் வந்து இந்த rank அரேஞ்ச் பண்ணக்கூடிய சிஸ்டம் ஃபார் ரிப்பீட்டட் rank. நெக்ஸ்ட் டேட்டாஸ் போடுறோம். x ஓட மார்க், y ஓட மார்க், கரஸ்பாண்டிங் rank சிஸ்டம். தெரியுதா? பாரு x வந்து 48, அதோட rank என்ன இருக்குன்னு பாரு 3. அத 3. 33 கரஸ்பாண்டிங் rank வந்து 5. அந்த 5. ஓகேவா? சோ இங்க வந்து rank அரேஞ்ச் பண்ண கூடாது. 48 ஓட கரஸ்பாண்டிங் rank என்னது? இந்த பிராக்கெட்ல போட்டுறோம் பாரு. கால்குலேட் பண்ணல அந்த பிராக்கெட்ல உள்ள வேல்யூஸ் அப்படியே போடுறோம். லைக்வைஸ் y. நெக்ஸ்ட் வந்து நம்ம டிஃபரண்ட், நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் டீல் பண்ண போல டிஃபரண்டோட ஸ்கொயர். இது எல்லாத்தையும் சம் பண்ணி போட்டுருக்கேன். 41 வந்திருக்கு. டிஃபரன்ஸ் எல்லாம் சம் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீ பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன் x series கரெக்டிங் ஃபேக்டர் ஆஃப் 16. ஏன் அதை 16 எடுக்கிறோம்? 3 times 16ங்கிறது ரிப்பீட் ஆகுது. கரெக்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா m into n squared minus 1 divided by 12. mங்கிறது நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டட். 16ங்கிறது 3 times ரிப்பீட் ஆகுறதுனால 3. so 3 into 3 squared minus 1 divided by 12. இதுல எல்லா டீடைல்ஸ் இருக்குது. அப்ப அதோட வேல்யூ 2. நெக்ஸ்ட்
in y series correcting factor 13, correcting factor of 13 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுனால இதுல 2 போட்டுருக்கோம். m பதிலா என்ன போடுறோம்? 2. இதான் ஃபார்முலா. சோ அந்த வேல்யூ வந்து 0.5. likewise in y series correcting factor of 6 வந்து 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது. சோ 2. வேற எந்த டேர்மும் ரிப்பீட் ஆகல. ரிப்பீட் ஆனா என்ன செய்யணும்? அதையும் இன்கார்பரேட் ஆட் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த 3 ரிப்பீட்டட். ஃபார்முலா rank of x comma y equal to 1 minus 6 divided by n into n squared minus 1. correcting factors வரதுனால இந்த ஃபார்முலா 6 summation di square plus 1 by 12 m squared minus 1 plus m into m squared minus 1 divided by 12. 3 times தான் நமக்கு என்ன ஆகுது? 3 வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகுறதுனால அந்த மாதிரி போட்டுரும். சரிதா? 16 repeated, 13 repeated, 6 repeated. But suppose one more repeat, இன்னொரு டைம் ரிப்பீட் ஆகுதுன்னா பிளஸ் போட்டு என்ன செய்வோம்? அதையும் இது கூட ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா? இங்க வந்து நம்மளுக்கு அவ்வளவுதான் இருக்குது. சோ எல்லா வேல்யூஸையும் இதுல என்டர் பண்றோம். n வேல்யூ என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ். நம்பர் ஆஃப் டேட்டாஸ்னா ஃபர்ஸ்ட்ல 10 டேட்டாஸ் இருக்கு, செகண்ட் 10 டேட்டாஸ் ரெண்டு ஆட் பண்ணிடுவோம். அப்படி கிடையாது. சரிதா? ஏதாவது ஒண்ணை மட்டும் கவுண்ட் பண்ணா போதும். சரிதா? நம்பர் ஆஃப் டேட்டாஸ் வந்து என்னது? 10. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 10. ஓகே, ஏன்னா 10th ரேங்க் வரைக்கும் தான் நமக்கு இருக்குது. நம்பர் ஆஃப் டேட்டாஸ் 10. substitute all the values, அதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ரேங்க் கோரிலேஷன் லைஸ் பிட்வீன் எங்க இருக்கணும்? -1 to 1. இந்த லைஸ் பிட்வீன் இதுக்குள்ள தான் வேல்யூஸ் வரணும். கரெக்டா வந்திருக்குதா? 0.733. சப்போஸ் -2 பாயிண்ட் சம்திங் அப்படி வந்தா மிஸ்டேக். அதே போல 1 ஓட கிரேட்டரா வந்தாலும் என்னது? மிஸ்டேக். ரேங்க்னால என்ன ஆகணும்? -1 to +1 இடையில தான் வரணும். லைஸ் பிட்வீன் -1 and +1. ஓகே, சோ நம்ம ரேங்க் கோரிலேஷன் இந்த ரெண்டுக்கும் பாசிட்டிவா கோரிலேட் ஆயிருக்கு. 0.733. பெர்ஃபெக்ட் மேட்ச்னா என்ன மீனிங்? 1 வரும். 1னா பெர்ஃபெக்ட். -1 வந்தா என்னது? நெகட்டிவ்ல பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. 0 வந்திருக்குன்னா என்ன மீனிங்? அன்கோரிலேட்டட். ஓகேவா? சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க.